Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம Windows 10 கம்ப்யூட்டர்ல எப்படி ஸ்டார்ட்அப் ப்ரோக்ராம்ஸை நம்ம ரிமூவ் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா ஸ்டார்ட்அப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றது என்ன? நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணோனே சில சாஃப்ட்வேர்ஸ் ஆட்டோவாவே ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் தான் ஸ்டார்ட்அப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது ஒரு பக்கம் நமக்கு நல்ல விஷயமா இருந்தாலுமே நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்றனால நம்ம ரேமும் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே குறைஞ்சி போயிடும். ஸோ இதன் மூலமாக நமக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஸ்லோவாகவும் ஸ்ட்ரக் ஆகும், இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸில் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற சில ப்ரோக்ராம்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் நம்ம கம்ப்யூட்டரை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக்னஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நீங்களே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கம்ப்யூட்டர் டாஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இதில் நம்ம கம்ப்யூட்டரில் இப்போ ப்ராசஸில் இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பார்ப்போமா இருந்தால் நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள ஸ்டார்ட் அப்பில் உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸுமே காட்டும். ஸோ இதில் பார்ப்போமா இருந்தால் சில ப்ரோக்ராம்ஸை நான் ஸ்டேட்டஸில் டிசபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே ஒட்டோவாகவே ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நீங்கள் சாஃப்ட்வேர்ஸை இந்த இடத்துல ஸ்டேட்டஸை கொடுத்து, அதாவது பார்ப்போமா இருந்துச்சுன்னா சிசி கிளீனர் அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது எனேபிளில் இருக்குது. ஸோ இது நான் டிசபிள் பண்ணிக்கணும், ஆட்டோ ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் இருந்துச்சுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி டிசபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது ஆட்டோவாகவே இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நீங்கள் ரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் டிசபிள் பண்ணுறதன் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரை ஃபாஸ்ட்டாக திரும்ப ஒர்க் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ சில பேரை கம்ப்யூட்டர் ஆன் பண்ணவே ஸ்லோ ஆகிறதுக்கான காரணம் இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ இன்றைக்கே இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷனை நான் தரேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.